இந்த சிறப்பு வாய்ந்த கரூர் தெற்கு பகுதி ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து சிறந்த ஆலோசனை வழங்குவதற்கும் நமது புதிய துடிப்புமிக்க வீரமிக்க மாவட்ட கழக செயலாளர் ஆளுநர் நண்பர் கமலக்கண்ணன் அவர்களையும் கழகத்தின் நண்பராக நினைத்துக் கொள்ளும். நான் எப்பவுமே அப்படிதான் பழகுவேன் எல்லாத்துக்கும். நான் கண்டிப்பா வித்தியாசம் எதுவும் பார்க்க மாட்டேன். எந்த பிரச்சனை, கட்சி பிரச்சனை என்ன ராத்திரி 12 மணி 1 மணி என்ன இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. அங்க முதல் நாளா நான் வந்து நிற்பேன். உங்களுக்கு எதுவும் கவலைப்படாதீங்க. கட்சி தற்போது சூழ்நிலையில் இதை நாம் செய்தால் மட்டுமே நாம் அடுத்த முறை ஆட்சி அமர்த்தும், நம்ம ஆட்சியில் அமர முடியும். அண்ணன் எடப்பாடியாரின் கரங்களை வலுப்படுத்த முடியும் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த தருணத்தில் நம் கட்சியை விட்டு ஓடி சென்ற விஜயபாஸ்கருக்கு ஒரு நன்றி சொல்லிய தேர்வு. ஏன்னா தப்பா சொல்ற யாரு இன்னொரு நன்றி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏன்னா அவர் ஓடி போனதுனால்தான் இப்படி ஒரு மாவட்ட கழக செயலாளர். இரண்டாவதாக, அவர் ஓடி போனதுனால்தான் இப்படி கழகத்தின் ரத்தத்தின் ரத்தங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் போக மாட்டோம் இருக்கிறோம் என்று எடுத்து காட்டி தோல்வி காட்டியிருக்கிறார். அதனால முதற்கண்ண அவருக்கு நன்றி நம்ம தெரிவிச்சே ஆகணும். சரி, நன்றி தெரிவிச்சாச்சு. அப்ப கண்டனம் தெரிவிக்கணுமா? நிச்சயமா அதையும் தெரிவிக்கணும். எப்படி கண்டனம் தெரிவிக்கணும்? சரி, ஓடி போனீங்க, நீங்க வேலை செய்யல, ஓடி போனீங்க, பரவாயில்ல, ஏன் கண்டனம் தெரிவிக்கணும்? கண்டனம் ஏன் தெரிவிக்கணும்னா, இன்னும் அம்மா படத்தை இன்னும் உங்க பாக்கிட்டே வச்சுட்டு அலையுங்க. அதுக்கு முதற்க நீங்க கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க. தயவு செய்து எப்ப இங்க இருந்து ஓடி போனீங்களோ, நீங்க அம்மா படத்தை எடுத்து நீங்க அரசியல் செய்யக்கூடாது. ஏன் அம்மா படத்தை வச்சிருக்கீங்க? அம்மா படத்தை வச்சிருக்காங்க, அது அம்மா அம்மா மன்னிக்காது. அதனால இரண்டாவது, இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம லைட் ஹவுஸ் கார்னர்ல அண்ணா சிலை, அறிஞர் அண்ணா சிலை இருக்கு, நமக்கு புரட்சி தலைவர் சிலை இருக்கு, புரட்சி தலைவர் சிலை இருக்கு. இதற்கு மாலை மலரோட அனுபவிக்காத நீங்கள் மிகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக என் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அவர் ஓடி போயிட்டாரு. நீ அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம், சிறப்பான வேலையை பார்க்கலாம், தரமான சம்பவங்கள் நிறைய செய்யலாம். அதெல்லாம் நிறைய காத்துட்டு இருக்கோம். ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் நான் அன்பாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அன்பாக இருப்பேன். வம்பன் வந்தா எல்லாருக்கும் என்னை தெரிஞ்ச வித்தியாசங்களுக்கு தெரியும். என்னையோட அவங்க சேவை யாரு அதை பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை நாம் எடப்பாடியாரின் கரங்களை வலுப்படுத்தவும், அடுத்து நாம் ஆட்சியை நாம் அமைத்த தீர வேண்டும் என்று நாம் எண்ணி நாம் வேலை செய்யவே இருக்கும். அதன் பிறகு இன்று சரி இவ்வளவு பேசிட்டோம். நீ அரசியல் நம்ம உட்கட்சி வேற பேசிட்டோம், அரசியல் பேசலாம் சரியாம இருக்காது. நேரத்தில் எல்லாம் ஒரு மோகத்துல ஏதோ ஓட்டு போட்டுருக்காங்க. அது என்ன மோகம் இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியும். இந்த மோகத்துல ஓட்டு போட்டுட்டு மக்கள் பயந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம், எடப்பாடியார் ஆட்சி எப்படி நடந்தது, இந்த ஆட்சி எப்படி நடக்குது, ஒரு சின்ன 2 உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். இந்த தமிழகத்துல அறநிலைத்துறையில் ஒரு துறையை உருவாக்குறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த அறநிலைத்துறையில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும் சொல்ற புரட்சி தலைவி அம்மா. அதே போல நம் பள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்தன்று பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று சொல்வது எடப்பாடியார்.
நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்றாரு. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இப்ப போட்டி என்னன்னா சேலம் பாபுக்கு அமைச்சர் மகேஷனும் நான் சாமி இந்த நகையெல்லாம் ஒதுக்கி தங்கமாக்குறேன். இப்ப நீ சாமி வந்து அது கட்டாயமாடி சாமி நடந்து நீ ஆட்டே போட்டியா பரவாயில்ல. நான் படிச்ச ஸ்கூல்ல நீ ஹெட் மாஸ்டர் ஆயிட்டா பரவாயில்ல. ஒரு சாமி நிலத்தை வந்த ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல என்ன சொல்லிக்கிறான்? நான் ஒரு சமையல்காரன் மகன், நான் ஒரு சாதாரண ஆளு, என்னையே அமைச்சராகி ஆளு பார்த்தது ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிறார். எப்பா சமையல்காரன் மகனா பண்ணி கோயில் 1.5 கோடி எடுத்து ஆட்டே போட்ட அப்பா சாமி சேரபாபுக்கு கிளாஸ் எடுப்பாரு. அதே போல இன்னொரு அமைச்சர் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்றாருன்னா ஒரு பொது நிகழ்ச்சி அப்படியே வார்த்தையை முடிக்கிட்டு பவுடராக்கிட்டு கேட்டா குழந்தைக்கு பவுடராக்குறான், பக்கத்துல குழந்தைக்கான பொண்ணைக்கான பவுடராக. அந்த பவுடர் என்னங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு அப்படியே ஒரு விளக்கம் சிஎம் ஜோசப் விஜய் சார் என்ன சொல்றாரு? நான் வந்தால் மக்கள் பணத்தை கொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஒரு நடவடிக்கை இல்லை, எடுக்கவும் முடியாது. எடுக்க முடியாத இயலாத முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய். உங்களுக்கு நான் சொல்றேன், சிஎம் ஜோசப் விஜய் சார் கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு? பள்ளிமலை கோயிலுக்கு முருகனுக்கே மொட்டை போடுகிற சாமி அப்பா கேக்குதா சார்? அதனால இப்படி ஒரு தேவம் கேட்ட ஆட்சி மக்கள் ஏன் ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் எண்ணி பார்க்கணும். எடப்பாடியார் போல ஒரு ஆட்சி செய்வதற்கு இன்னொரு யுகம் வந்தால் இன்னொரு ஆளுக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போது 4 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கொரோனா அரசு நடைபெறவே இல்லை. ஒரு பைசா நயா பைசா வருமானம் கிடையாது அரசு. அப்படி இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்ட சிறந்த தலைவர் எடப்பாடியார். அதே போல அந்த ஆட்சி காலத்தில் வேளாண் பாதுகாக்கப்பட்ட விவசாயம் கொண்ட வேளாண் தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலம் என்று அறிவித்து இனி ஸ்டாலினோ அவரது அரசாங்கமோ அதுக்கு பின் வரக்கூடிய எந்த அரசாங்கமானாலும் சரி ஒரு ஓட்டை வளர்த்த பூமியில் இழப்புடைய இழப்புடைய அளவுக்கு கையெழுத்து போட்டு ஆணையிட்ட ஒரே புரட்சி தமிழக எடப்பாடியார். அதே போல அத்திக்கால அவகாசி திட்டம் எத்தனை லட்சங்கள் 1000 ஏக்கர் கணக்கில் இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணி சேர்க்கிறது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருட நிலங்கள் இன்னைக்கு பாசன வசதியை பெற்று அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வில் முடியேற்றி வைத்த எடப்பாடியார். அதே போல நீட் தேர்வு இந்த இந்திய நாட்டிலே எந்த ஒரு 28 மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடியோட சிந்திக்காத ஒரு சிந்தனை. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தவிர்க்கிறார்கள், மருத்துவம் படிக்க முடியவில்லை அவர்கள் என்று சொல்லி இந்த நீட்டு நாள் அவர் அதுக்காக இதை என்ன செய்யணும் சிந்திச்சு 7.5% இடஒதுக்கீடு கண்ட சிறந்த ஒப்பந்த தலைவர் எடப்பாடியார். இன்னைக்கு 10% தரலான்னு பேசிட்டு இருக்காங்க. அது எடப்பாடியார் கொடுத்த யோசனை கேள்வி 10%. இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நாடுபுறா புரட்சி நடந்துட்டு இருக்கு. புரட்சி எப்படி நடிக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாத்துங்க. நாடுபுறா புரட்சி. டெல்லியில பயங்கர பிரச்சனை. மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இங்க நம்ம தமிழகத்துல நீட்டுக்கு ஆதரவு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? மெரினால நாங்க போய் மெரினா கடற்கரை மைதானத்துல நாங்க போய் போராட்டம் பண்ணுவோம்னு அறிவிக்கிறாங்க. இப்ப நேற்று நடந்தது. அப்படி இருக்கும்போது போராட்டம் பண்ணக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்று கல்வி அமைச்சர், தமிழக தற்போதைய கல்வி அமைச்சர் என்ன பண்றாரு?
இதே நம்ம என்ன சொல்றோம்னா, இதே மெரினால ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நம்ம அம்மாவின் தலைமையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நாம் ஜல்லிக்கட்டு மெரினாவின் போராட்டத்தை துரிதப்படுத்தி நம் மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்று வந்து அந்த நியாயமான போராட்டத்திற்கு அனுமதி வாங்கி நம் அம்மாவின் அரசு. அதனால இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்களுக்கான ஆட்சி நம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மூலமாக மட்டும்தான் அமையும். இவர்கள் எல்லாம் வெறும் வீண் சாட்சி. அதனால யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க.